வாலிப வயோதிக அன்பர்களே, நண்பர்களே, பொதுஜனங்களே, மாணவர்களே எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ ஒரு வித்தியாசமான போட்டி நடத்துறோம். என்னன்னா, நம்ம ஃபிலிம் ஆக்டர்ஸ்க்குலாம் வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் நடத்த போறோம். இன்னைக்கு நம்ம போட்டிக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறவரு கலாட்டா நாயகன் கவுண்டமணி. நான் வெரி பிஸி. டெல்லி புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கிறத பார்க்கலாமா? முதல்ல வராரு நம்ம கருப்பு எம்ஜிஆர், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். ஏலே இமயமலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வராரு. வணக்கம், வாங்க கேப்டன். முதல் ஆளா வந்திருக்கீங்க. வெயிட்டை லிஃப்ட் பண்ணி உங்க திறமையை காட்டுங்க. கவலைப்படாத தம்பி, அதை நான் பாத்துக்கிறேன். தூக்கிறீங்கல்ல? துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனா இந்த தவசி வாக்கு மாற மாட்டான். எங்க தூங்க நாங்களும் தான் பாக்குறோமே. நீங்க கேப்டன் முடியலையா? தம்பி, எனக்கு என்னமோ இது பாகிஸ்தான் தீவிரவாதிக செஞ்ச சதி வேலைன்னு தோணுது. வெயிட்ட கூடுதலா போட்டாங்க. என்னங்க கேப்டன், பால் பாக்கெட்டை காணுனாலும் பாகிஸ்தான் தீவிரவாதி, பைப்ல தண்ணி வராட்டினாலும் பாகிஸ்தான் தீவிரவாதி. வாங்க அந்த பக்கம் போய் நில்லுங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. அடுத்து வராரு நம்ம யங் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் டிஆர். வாங்க சிம்பு, வந்து தூக்குங்க. இல்லங்க, எனக்கு தூக்கெல்லாம் தெரியாதுங்க. தூக்க தெரியாதா? அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு அந்த பில்டப்? தூக்கெல்லாம் வராதுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? அட்லீஸ்ட் தூக்குற மாதிரி நடிக்கலாமே. I want to say something. நான் இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. எனக்கு என்ன பிரச்சனைனாங்க, என்றா நான் மத்தவங்க மாதிரி கிடையாதுங்க. இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பெட் மண்டையா. எனக்கு நடிக்க தெரியாதுங்க. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் தான் நடிக்கணும்னு எங்க அப்பா சொல்லி தந்திருக்காருங்க. என்னங்க நீங்க தூக்கவும் தெரியாது, நீங்க நடிக்கவும் தெரியாதுன்னு சொல்றீங்க. அப்ப உங்க அப்பா என்னதாங்க சொல்லி கொடுத்தாரு? எங்க அப்பா என்ன சொல்லி தந்தாருனாங்க, ஆடாய மச்சி, வாழைக்காய் பச்சி, உடம்ப பிச்சி போட்டுடுவம் பச்சி. அட போங்க, உங்களுக்கு வேற வேலை இல்ல, உங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்ல. போய் அந்த பக்கம் நில்லுங்க சார். அடுத்து வராரு நம்ம இளைய தளபதி விஜய். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? வீணனை சிவகாசி ஆக்கிறாதீங்க. நான் நண்பனா இருக்க விரும்புறேன். வாங்க வந்து போட்டியில கலந்துக்குங்க. என்ன பண்றீங்க? ரைடு போறேங்கண்ணா. எங்க ஆப்பனன்ஸ் காணா? படுத்தாதீங்கண்ணா, இது வெயிட் லிஃப்டிங்ண்ணா, கபடி இல்லைங்கண்ணா. ஓ, வெயிட் லிஃப்டிங் ஆங்கண்ணா. ஆல் ஏரியா ஐயா கில்லிங்கண்ணா. ஒரே படத்தை வச்சு எத்தனை வருஷம் தான் ஓட்டு வரும்? தூக்குங்க. இன்னொருத்தன் தூக்க சொல்லி நான் தூக்க மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா தூக்குவேன். அடி உங்க அரட்டை அவசருக்கு போறதவங்க. இது உங்களுக்கு தேவையா? முதல்ல வந்து தூக்குங்க. முடியலீங்கண்ணா. நான் உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுல உங்க திறமை நான் போதுன்னா நீங்க தூக்குனதாவே நினைச்சுக்கிறேன். அங்க போய் நிக்கிறீங்களா? அடுத்து வராரு நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். வாங்க தல, தூக்குங்க.
ஏ கண்ணை கொடு, யார் வேணா தூக்குறேன். தல நீங்க யாரையும் தூக்க வேணாம், இந்த வெயிட் மட்டும் தூக்குங்க. நானே பெரிய வெயிட், எனக்கே வெயிட்டா? ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி, போடா. தூக்குங்க. வாவ், ஏதோ இடிக்குது போல. லைட்டா தொப்ப போட்டுட்டேன். சோ சார். லைட்டாவா போட்டிருக்கீங்க? இதுக்கு டூப் போட முடியாதா? கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. கயிறு கட்டி தூக்க முடியாதா? உங்க கையாலேயே தூக்கணும். என்னங்க படத்துல என்னையே கயிறு கட்டி தூக்குறாங்க. எல்லாம் அத்திப்பட்டு என்ன ஏமாத்திட்டாங்களே. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழையடிக்கும், ஆறு குளம் ஊத்தெடுக்கும் அங்கு மகளே. நம்ம தலைவர் இல்லாம ஒரு போட்டியா? அடுத்து வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தலைவா பொறுமை பொறுமை, 2 வாட்டம் வந்து பேசிட்டு அப்புறம் கலந்துக்குங்களேன். நான் நினைச்சேன் கொஞ்சம் நேரம் போட்டு அப்புறமா நாம கொஞ்சம் நிறைய பேசலாம் அப்படி சொல்லி யோசிச்சு. இல்ல தலைவா, வாங்க இப்பவே பேசலாம். அப்புறம் தலைவா சொன்னபடி கரெக்டா டைமுக்கு வந்துட்டீங்க. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். இவர் பெரிய ஐநா சபை லீடர், 25 வருஷமா இதை தாண்டா சொல்றான். அப்புறம் தலைவா உங்களுடைய அடுத்த படத்துக்கு புது ஹீரோயின் கிடைச்சிட்டாங்கல்ல? அதான் ஐஸ்வர்யா ராய் குழந்தை பிறந்துருச்சுல? அவைக்க வந்துருச்சுமா. செம்ம போச்சு. தலைவா இங்க இருக்கிற எல்லாரும் தூக்குறேன் தூக்குறேன்னு சொல்லி வெத்து பில்டப் காமிச்சு ஏமாத்திட்டாங்க. உங்களைத்தான் நம்பி இருக்கேன், நீங்க தான் தூக்கணும். இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி தூக்குங்க. என்ன தலைவா உங்களாலே முடியலையா? கன்லேருந்து வர புல்லட்டையே கண்ணில் பார்த்து நிறுத்திடுறீங்க. ஆஃப்டர் ஆல் இந்த வீட்டை தூக்க முடியலையா? அக்கா நம்மள ஒரு இண்டஸ்ட்ரி தானே. ஆமா, அக்கா நம்மள சேர்ந்து தூக்கலாமே. அப்படியாவது தூக்குங்களேன். சரி, இப்ப நம்ம சீஃப் கெஸ்ட் கிட்ட கேட்போம். கவுண்டமணி சார் சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. பாருங்க ஐயா, எல்லாரும் தனித்தனியா வந்தாங்க, அவங்களால தூக்க முடியல. ஒன்னா சேர்ந்தாங்க, கோலிவுட்டையே தூக்கிட்டாங்க. இதுதாங்க நாங்க சொல்ல வந்தோம். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்.